வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரீத்தி சோடியா காஸ்மோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மிக்ஸி வாங்கின உடனே எனக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் இருந்தது. அதனால் நான் அதை கற்றுக்கிட்டு இந்த மிக்ஸியோட எத்தனை பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஃபிட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மிக்ஸியோடு சேர்த்து 20 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். முதலாவது சிட்ரஸ் பவுல். இது சிட்ரஸ் பவுல், இது அதோட கோன். ஜூஸர் ஜார், இது ஓப்பன் பண்ணுறது இந்த ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். விதையுள்ள பழங்கள் ஜூஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பிளெண்டிங் ஜூஸுக்கு எல்லாமே இந்த ஜார் மட்டுமே போதும். இதில் 4 ஸ்டெம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்மில் கரெக்டாக ஃபிட் பண்ணால் இது ஜாயிண்ட் ஆயிரும். இப்படி போட்டுட்டு தள்ளி விட்டால் இதில் கரெக்டாக பொருந்திடும். இது 1.5 லிட்டர் ஜார். இதில் இட்லி மாவு, தோசை மாவு அந்த மாதிரி அடிச்சிக்கலாம். இதோட கேப் எப்படி கலத்தணும் அப்படின்னா, இது புஷ் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுறதும் அப்படி தான். இதை ப்ரெஸ் பண்ணாலே இந்த நாப்பு இந்த ஹோலோட ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக மாட்டியாச்சு அப்படின்னு அர்த்தம். இது 1 லிட்டர் ஜார். இதில் வெட் கிரைண்டிங், ட்ரை கிரைண்டிங் பண்ணிக்கலாம். இதுவும் அதே டைப் தான். புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது புஷ் பண்ணால் மூடி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சு. இதை அதே மாதிரி தான் மூடணும். பொருந்திருச்சு, லாக் ஆயிடுச்சு. இது 0.5 லிட்டர் ஜார். இதில் சட்னி அரைச்சிக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான தேங்காய் அந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுவும் அதே மாதிரி புஷ்ஷிங் டைப் தான். அடுத்ததாக டைஸ் கட்டிங்குக்கு 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பெரிய சைஸ் பிளேடு, இது சின்ன சைஸ் பிளேடு. உருளைக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, அப்புறமா பீட்ரூட் அந்த மாதிரியான காய்கறிகளை சதுரமாக இதில் கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்னால் பெரிய சைஸ், சின்ன சைஸ்னால் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் கட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் மாட்டி இருக்கிற காய்கறிகளை எடுக்கிறதுக்கு புஷ்ஷர் கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்ஷர் கரெக்டாக இதில் 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி புஷ் பண்ணாலே உள்ளே மாட்டி இருந்தது எல்லாமே வெளியே வந்துடும். அடுத்தது இது ஸ்லைசிங் மெட்டல் பிளேட். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இது கிரேட்டிங் பண்ணுறதுக்கான மெட்டல் பிளேட். இந்த கட்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்லைசிங் பிளேடை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கட்டிங் பிளேடு ஃபிட் பண்ணால் மட்டும்தான் ஸ்லைஸ் பண்ண முடியும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது பிளேடு ஹோல்டர் டிஸ்க். இதில் ஸ்லைசிங் அப்புறமா கிரேட்டிங் இந்த 2 பிளேட்ஸ் மட்டும்தான் இதில் ஃபிட் பண்ண முடியும். அப்புறம் அந்த மிக்ஸியோட ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மாஸ்டர் செஃப் ஜார் தான். இது 2 லிட்டர் ஜார். இதில் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணுற காய்கறி எல்லாமே இதில் தான் விழும். இதை க்ளோஸ் பண்ணுறது நாப்பு வலது பக்கம் வரணும். இந்த மாதிரி கிளாக் வைஸில் தள்ளினாலே இது கரெக்டாக லாக் ஆயிரும். இதில் மெஷர்மெண்ட் கப் கொடுத்துருக்காங்க. இதில் தான் கோதுமை மாவு எடுக்கணும். எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ தண்ணி எடுக்கணுன்ற மெஷர்மெண்ட்டும் இந்த கப்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் 1 கப் மாவுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஆட்டா நீடிங் பிளேடு. கோதுமை மாவு பிசைகிறதுக்கு இந்த பிளேடு தான் ஃபிட் பண்ணணும். அடுத்ததாக இது சாப்பர் பிளேடு. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த சாப்பர் பிளேடு வெங்காயம், தக்காளி, அப்புறமா கூட்டு பொரியலுக்கு தேவையான காய்கறிகளை ஈஸியாக சாப் பண்ணி கொடுத்துருது. இது மாஸ்டர் செஃப் ஜாரில் ஃபிட் பண்ணுற பிளேட் கப்ளர். இதை ஃபிட் பண்ணி தான் எல்லா பிளேடுமே நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஒரு நைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கத்தி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறப்போ அதை செக் பண்ணுறதுக்கும், அப்புறமா கட் பண்ண காய்கறிகளை கம்ப்ளீட்டாக வலிச்சு எடுக்கிறதுக்கும் இந்த கத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மிக்ஸி கடையில் 4 பக்கம் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ரன் பண்ணுறப்போ ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப ஷேக் ஆகாது. மிக்ஸி ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே இந்த மிக்ஸியில் ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகுது. இந்த மிக்ஸியோட ஸ்பெஷலு ஜார் போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணால் மட்டும்தான் இந்த மிக்ஸி ரன் ஆகும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஆன் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஒர்க் ஆகலை பாருங்கள். அதனால் குழந்தைங்க இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியாது, பெரியவங்க கவனம் இல்லாமல் இதை யூஸ் பண்ணவும் முடியாது. இதுவே இந்த மிக்ஸியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது எந்தெந்த ஜாரை எப்படி ஃபிட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் செஃப் ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸியை பொறுத்தவரை எல்லாமே ரைட் சைடு தான் ஹேண்டில் வருது. அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறதும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பண்ணோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆயிரும். பிடிச்சிட்டு
டக்குன்னு ஒரு சவுண்டு வருது, ஃபிட் ஆகிடுச்சு. இந்த மாஸ்டர் செஃப் ஜார் போட்ட உடனே ஃபஸ்ட்டு இந்த கோன் தான் ஃபிட் பண்ணணும். கிரேட்டிங் பிளேட் எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பிளேட் ஹோல்டர் டிஸ்க், இது கிரேட்டிங் பிளேட். இந்த ஹோலை கரெக்டாக இந்த ஸ்டம்புக்குள்ளே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது சேர்ந்துக்கும். இந்த மாதிரி பிடிச்சி பிளேடு வலது பக்கம் வர மாதிரி மாட்டணும். சரி, வலது பக்கம் இதை பிடிச்சிட்டு இடது பக்கமாக இப்படி தள்ளினா லாக் ஆயிரும். காய்கறிகளில் இது வழியாக உள்ளே போட்டுட்டு இந்த கப்பு வச்சு ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும். இப்போ ரன் பண்ணலாம். ரன் ஆகுது. லைட்டாக மூடி விலகி இருக்குது. ஆன் பண்ணுறேன். ரன் ஆகலை பாருங்கள். இதை கழட்டுறது, இதை தள்ளினாலே இந்த பிளேடு வந்துடும். அடுத்தது ஸ்லைசிங் பிளேட் பாருங்கள். இதை எப்படி தலைக்கீழே இப்படி வச்சு இப்படி உள்ளே விட்டாலே கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுறேன். அவ்வளோதான், ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணிடும். அடுத்தது க்யூப் கட்டிங். ஹோலை பிடிச்சி தான் நம்ம அதை மாட்டணும். இந்த கேப்பில் இல்லை ஒரு வர மாதிரி கொடுத்துருக்காங்க, மாட்டியாச்சு. அடுத்தது இந்த கட்டரை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல தான் கட்டரை பிடிக்கணும். இதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் கரெக்டாக இதுலேயே ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிட் பண்ணால் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். மூடி போட்டுடலாம். இப்போ ரன் பண்ணுறேன். ஐஸ் கட்டிங் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது சாப்பிங் பிளேடு. வெங்காயம், தக்காளி எல்லா காய்கறியும் இதை ஈஸியாக சாப் பண்ணிடலாம். இதில் 2 நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை தான் பிடிக்கணும். அதை பிடிச்சி ஃபிட் பண்ணணும். ரன் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த பிளேடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காய்கறி எல்லாம் சாப் பண்ணிடலாம். ஆட்டா நீடிங் பிளேடு, கோதுமை மாவு பிசைகிறதுக்கு. இதுவும் அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். இப்போ அந்த பிளேடை எடுத்துடலாம். இது சிட்ரஸ் பவுல். இதில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வலது பக்கமாக வச்சு லாக் பண்ணால் லாக் ஆயிரும். இது அதோட கோனு. இதுக்கு மேலே சாத்துக்குடி வச்சு புளிஞ்சிடலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான். விதைகள் எல்லாம் இதில் தங்கிடும். ஜூஸ் வந்து கீழே வந்துடும். இந்த ஜாரை வெளியே எடுக்கிறது இப்படி வலது பக்கமாக தள்ளணும். அவ்வளோதான். இப்போ மாஸ்டர் செஃப் ஜாரோட டெமோ எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஜார் வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜூஸர் எடுக்கிறேன். வலது பக்கமாக பிடிச்சி லாக் ஆயிடுச்சு. இதே உள்ள பழங்களை போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஜூஸ் போடுறப்போ இந்த ஃபில்ட்ரு தேவையில்லை. இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சட்னி ஜார் எடுக்கிறேன். இது லாக் ஆனால் மட்டும்தான் ரன் ஆகும். லாக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த மிக்சியோட டெமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இந்த மாடலுக்கும் இதுக்கு முந்தின உள்ள மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாடல் பிரீத்தி சோடியாக் காஸ்மோ. இதுக்கு முந்தின மாடல் பிரீத்தி சோடியாக் 2.0. பிரீத்தி சோடியாக் 2.0ல் வந்து இந்த இடத்துல 4 ஆப்ஷன்ஸ் பேட்டர், பிளெண்டர், பியூரின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காஸ்மோ பொறுத்த மட்டும் ஜாரில் எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. அது போக இந்த டிசைனிங்லாம் வந்து காஸ்மோவில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 2.0ல் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸர்லேயே ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தே இந்த மாடலுக்கும் இதுக்கு முந்தின உள்ள மாடலுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாடலில் அந்த டியூப்பை கழட்டி மாட்டுற வேலை கிடையாது. மக்கு டைப்பு, மக்கள் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி நம்ம ஜூஸை ஊற்றிக்கலாம். அது இதில் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா 2.0ல் இல்லாத 2 பிளேட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. க்யூப் கட்டிங். இது பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் என்ன காய்கறி வேணாலும் சதுரமாக இதை கட் பண்ணிக்கலாம். இது 2.0ல் இல்லாத மாடல் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த மிக்சியோட பார்ட்ஸ் என்னென்ன, எப்படி ஃபிட் பண்ணி ரன் பண்ணணும், இந்த மாடலுக்கும் இதுக்கு முந்தின மாடலுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிட்டேன்.
இந்த மிக்ஸியை நான் டவுனில் உள்ள ஒரு பாத்திர கடையில் 13,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இந்த மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் மோட்டார் வாரண்டி கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்பவே நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோவில் இந்த மிக்ஸி எப்படி ஃபிட் பண்ணி ரன் பண்ணலான்றதை கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.